தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக குற்றால அருவியில் கடுமையான ஒரு காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலகட்டமாகும். ஜூன் மாதத்தில் இந்த சீசனானது சரியாக தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாகவே தென்காசி மாவட்டத்தில் மழை பெய்யாததன் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் இல்லாமல் காணப்பட்டது. தற்போது கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதிகளில் அதிதீவிர சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த அதிதீவிர சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மேலும் பெய்யக்கூடிய தொடர் மழையின் காரணமாக மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் கடுமையான ஒரு காட்டாற்று வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. காலையில் தண்ணீர் வரத்து குறைவாக இருந்து வருகின்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. தற்போது ஒரு காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஏமாற்றை அளிக்கக்கூடிய வகையில் இருந்து வருகிறது. மேலும் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இதமான சூழலுடன் அவ்வப்போது ஒரு சாரல் மழையானது பெய்து வருகிறது என்ற காரணத்தினால் இங்கு மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கரையோரமாக காவல்துறையினரும் தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மாவட்டத்தில் தற்போது வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய சூழலில் இந்த குளிக்க அனுமதி மறுப்பு என்ற செய்தியானது ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இருந்தாலும் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.